வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் பார்த்திங்கன்னா, திருப்பூரை தாண்டி ஈசிஆரில் இருக்கக்கூடிய பையனூர்னு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பையனூர் இடத்துல ரெண்டு கோயிலை பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம இருக்கிற இடம் எழிலார் குடலி அன்னை உடனுரை எட்டீஸ்வர பெருமான் சிவன் கோயில். அது பக்கத்தில் கருணாகர பெருமாள் கோயிலும் இருக்குது. முதல்ல இந்த சிவன் கோயிலை பற்றி பார்ப்போம். இதனோட சிறப்புகள்னு பார்க்குறப்போ, விஜயநந்தி விக்ரம பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் கிபி 773ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 1300 1400 வருடங்கள் பழமையான ஒரு அற்புதமான சிவன் கோவில். சுவாமிக்கு பேர் எட்டீஸ்வரர்னு பேர், அம்பாள் பேர் ஏழார் கோயில் அம்மன் பேர். இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பினை சார்ந்த ஒரு வரலாற்று ஒரு சிறப்பை பார்க்குறப்போ, மாமல்லபுரத்தை சேர்ந்த ஒரு எட்டீஸ்வர சிவபக்தன், அவர் பேர் நாகன்னு பேர். அவர் இந்த கோவிலை சார்ந்த நிலப்பகுதிகளில் விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் ஒரு பங்கை தனக்கு கூலியாக எடுத்துக்கொண்டு மீதி இந்த ஊர் சபையில் ஊர் நிர்வாகத்தோடு கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். அந்த மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த வேறு சில நண்பர்களை கூட பக்தர்களை கூட இந்த மாதிரி விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய விளைச்சலை ஒரு பங்கை தாங்கள் வைத்துக்கொண்டு மீதி பாகத்தை இந்த ஊர் இப்போ நிர்வாகிகள் சேர்க்கறது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படி செஞ்சுட்டே இருப்போம். என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த ஊர் சபையில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நாகனுக்கு எதிராக சதித்திட்டம் செய்து அந்த சிவபக்தனாகி நாகனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை தர மறுத்துட்டாங்க. அவர் ஒவ்வொருத்தரையும் விளைச்சலை கொண்டு சுவாமிக்கு முன்னாடி அளந்து எடுத்துக்கிறது வழக்கம். அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை தர மறுத்து இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணியிருந்தாங்க. அவரும் மனம் வெதும்பி நொந்து போய் ஒரு தடவை 2 தடவை இல்லை, பலமுறை இது மாதிரி தொடர்ந்து நடைபெறவே ஒரு தடவை ரொம்ப கோபம் விட்டு, அவருக்கு எப்படி நடக்கும், இந்த மாதிரி கோவிலுக்கு நம்ம விளைச்சலை கொடுக்குறோம், நமக்கு சேர வேண்டிய பங்கு கிடைக்கலன்றப்ப அந்த மன வருத்தத்தில் உள்ள இருக்க எட்டீஸ்வர பெருமான்கிட்ட முறையிடுறாரு. முறையிட்ட உடனே இந்த மாதிரி இது நியாயமா தர்மமா, நான் உழைச்சதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, எனக்கு கொடுக்க வேண்டிய கூலியை தர மறுக்கிறாங்களே, நீ தான் ஒரு தீர்வு சொல்ல முறையிடுறப்போ, அதுக்கப்புறம் என்ன திருப்பி கோபமாக அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணிங்கன்னா நான் இதனால் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கோம், ஆண்டவங்களை சும்மா விட மாட்டேன்னு அவர் திட்டிட்டு போகிறார். அடுத்த நாள் காலம்பரை இதே மாதிரி ஊர் சபை கூடுது. அப்போ இந்த எட்டீஸ்வரர் முன்னாடி அந்த விளைச்சலை கொடுக்குறப்போ இந்த முறையும் வழக்கம் போல் அவங்க கூலியை தர மறுக்கிறாங்க. அவர் கோபம் முடிஞ்சு சிவபுரம் நேரம் முறையிடுறாரு. அப்புறம் என்ன திருப்பி சொல்கிறாரு, இதை எவ்வளோ கேட்டுப்பாரு மன்றாடி பார்க்குற, யாரும் அவரை பற்றி ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, ஆனால் கொடுக்க முடியாது போயன்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. அப்படி ஊர் சபை கலைந்து போகின்ற நேரத்தில் ஒரு பெரிய அசரீரி வாக்கு கேட்குது. அந்த அசரி வாக்கு என்ன சொல்றதுன்னா, நில்லுங்கள்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் கேட்டுது. திரும்பி பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா, நாகனுக்கு சேர வேண்டிய பங்கை உரிய பங்கை அவர் கொடுத்து விடுங்கள், அப்படி தர மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் தீராத துன்பங்களை சேரும், தீவனைக்கு ஆட்படுகள், குடும்பத்தில் நோய் நொடிகள் வரும், மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு உள்ளாவைன்னு சொல்லி அசரீரி வாக்கு கேட்ட உடனே அப்படியே அரண்டு போய் அந்த ஊர் சபையை சேர்ந்தவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த ஒலி கேட்ட இடத்துல, அந்த அசரீரி வாக்கு கேட்ட இடத்துல ஒரு ஜோதி தென்படுது. அந்த ஜோதி ஒளியானது அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து இந்த கருவறையில் போயிட்டு சேர்ந்துடுது. அப்புறம் தான் புரியுது, அது இறைவனுடைய திருவுள்ளம் தான், இறைவன் தான் அசரியை நம்மளுக்கு அறிவுறுத்திருக்காருன்ற உண்மையை புரிந்து கொண்டு அந்த ஊர் சபையினர் நாகன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நாகனுக்கு சேர வேண்டிய அவருடைய பங்கு அவர் கூலியை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நாகன்ட்டையும் முறையிடுறாங்க, நாங்கள் செய்ய தவிர மன்னித்து நீ தான் இறைவன்ட்ட முறையிடணும், எங்களை எந்த பாவமும் சேராத அளவுக்கு முறையிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எட்டீஸ்வரன் சொன்னால் எட்டாதையும் எட்டி தரக்கூடியவர், எட்டாதது கிடைக்காதுன்னு ஒன்று கிடையாது, அப்படி கிடைக்காதுன்னு ஒன்று இருந்தால் கூட அதையும் நமக்கு தேடி தரக்கூடிய பெருமை வாய்ந்தவர். அதனால தான் எட்டாத செல்வத்தையும் கிட்டாத எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதாவது நம்ம துரோகத்துக்கு ஆட்பட்டவர்கள், வஞ்சனைக்கு ஆட்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், வழக்குகளில் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்காம துண்டாடுறவங்க எல்லாருமே கூட இந்த ஆலயத்திற்கு இந்த எட்டீஸ்வரர் வழிபட்டாங்க சொன்னால் அவங்களுடைய சகல பாவங்களும் நீங்கும். எட்டி இருக்கக்கூடிய எட்டீஸ்வரர் கிட்ட அருள் புரிவான்றது ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. இதில் ஒரு தனி சிறப்பு, பக்கத்திலே சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய வகையில் அந்த காலத்திலே பக்கத்திலே அருளாள பெருமாள் சொல்லக்கூடிய கருணாகர பெருமாள் கோவில் இருக்குது. இது என்ன சிறப்புன்னு கேட்டால், 2 கோயிலுக்கு பொதுவான குளம், நடுவில் ஒரு குளம் இருக்குது, பைரவ குளம்னு பேர். இது கிபி 773ஆம் ஆண்டு விஜயநந்தி விக்ரம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இது சைவ வைணவ ஒற்றுமை பறைசாற்றக்கூடிய ஒரு சிறப்பு.
எட்டாத செல்வத்தையும் கிட்டாத பேரையும் கூட தேடித்தரக்கூடிய ஒரு அருள்பாலிக்கூடிய எட்டீஸ்வரருடைய தனி சிறப்பு. நாகன்ற ஒரு சாமானிய பக்தனுக்காக வந்து தானே இறங்க வந்து அசரீர வாக்கு மூலம் அருள்பாலித்த ஒரு தனி சிறப்பு. அப்போது நம்ம இந்த எட்டீஸ்வராகிய இறைவனை விட்டு நம்ம எட்டி இருக்கிற நம்ம அவர்கிட்ட வந்து அந்த எட்டீஸ்வருடைய திருப்பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு நம்முடைய குறைகளை முறையிடுவோம் என்று சொன்னார். அவர் கண்டிப்பாக கிட்ட வந்து ஆட்கொண்டு அருள்வார். எட்டாத செல்வத்தையும் எட்டி தேடி தருவார்ன்றது பெறப்பட வேண்டிய உண்மை. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல ஆளுங்களோட சிறப்பை நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம். இன்னொரு அடுத்தபடி மேற்கொண்ட ஒரு புதிய ஒரு சிறப்புமிக்க ஆலயத்தில் கூட சந்திக்கும் வரை உங்களது நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆ சங்கர். நன்றி, வணக்கம்.